கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய வருடத்தின் 2வது வாரத்திற்குள்ளாய் நாம் பிரவேசிக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனை நன்றியோடு நாம் ஸ்தோத்தரிப்போம். நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு அவர்களை கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். இது ஜெப வீடு என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. நம்மை மகிழ்விக்கிற தேவன். இங்கு வருகிற ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை கெடுக்கிற எதுவுமே நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படாதபடிக்கு முதலாவதாக நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். நம்முடைய நீதிகள் எல்லாம் அவருடைய சமூகத்திலே கந்தையாக இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் கூட நாம் தகப்பனே உடைய ஜெப வீட்டிலே நீர் மகிழ பண்ணுகிற தேவனாக இருக்கிறீரப்பா. எங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறீர். எங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாக நீர் காணப்படுகிறீரப்பா. ஆகவே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே முழு மனதோடு கூட வந்து நாங்கள் நின்று உமக்கு நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்தலும் உடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர்பெறாக தனித்தனியாக நீர் ஆசீர்வதித்து அவர்களை கனம் பண்ணி இந்த இடத்தை விட்டு அனுப்ப வேண்டுமா கேட்கிறோம். அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறாங்கப்பா. நீர் என்ன பேசுகிறீர் என்பதை கேட்க வந்திருக்கிறார்கள். ஆகவே நீர் கேட்கும்போது நீர் பேசும்பொழுது அவர்கள் செவிகளை நீர் திறந்துடலாம். இந்த கிருபை இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பரம்பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவாதி தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். இந்த பாடல் ஒரு அருமையான ஒரு பாடல். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய கிருபையுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இந்த பாடலை பாடி கடந்த நாட்கள் முழுவதும் கடந்த வருடம் முழுவதும் நம்மை நடத்தி கொண்டு வந்த தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். அவரை மகிமைப்படுத்தி முழு மனதோடு கூட நாம் தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய கிருபையுடனே, போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய கிருபையுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம்.
இயேசு என்னும் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாய் அது காணப்படுகிறது. அது நம்முடைய ஆத்மாவின் கீதமாக நமக்கு இருக்கும் பொழுது நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அது உதவி செய்யும். ஆகவே என்னுடைய நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். ஆலயத்திற்கு வரும்பொழுது மட்டுமல்ல, நம்முடைய வீட்டிலும் கூட நாம் எங்கிருந்தாலும் நம் தேவனை போற்றி பாடி அவருக்கு சாட்சியாய் நம்முடைய வாயினாலே சொல்லினாலே எதை செய்தாலும் நாம் அவருக்காக செய்ய வேண்டும். நம் எல்லாவற்றிலும் நாம் ஸ்திரப்பட வேண்டும். தேவனே, இந்த வருடத்திலே நாங்கள் எல்லாவற்றிலும் ஸ்திரப்படத்தக்கதான வெறும் பேச்சில் மாத்திரமல்ல தகப்பனே, போதனையில் மாத்திரமல்ல தகப்பனே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே அதை வாழ்ந்து காட்ட உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு கிருபை செய்தலும் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருவரை ஒருவர் தாங்கவும் ஒருவரை ஒரு கோபம் ஊட்டாமலும் இருக்கத்தக்கதான கிருபை நீர் எங்களுக்கு கொடுத்து வழி நடத்தும் அப்பா. எங்கள் குறைகள் குற்றங்களை நாங்கள் மன்னியும் அப்பா. நாங்கள் துணிகரமாய் தகப்பனே துணிந்து தகப்பனே உடைய நாமத்தை நாங்கள் உச்சரிக்காதபடிக்கு தகப்பனே நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு கூட பயபக்தியோடு கூட உடைய நாமத்தை நாங்கள் உச்சரிக்கக்கூடிய கிருபை தாரும். வெற்றி கொடுக்கிற நாமம், பிசாசுகளை மேற்கொள்ளுகிற நாமம் அப்பா தகப்பனே. அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் இந்த கவியை நாம் பாடுவோம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசு இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். மகிழ்ந்திடுவேன். இயேசு என்னும் நாமமே
அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா நம்முடைய சரீர வியாதிகளை குணமாக்குகிற நாமம் அவருடைய நாமம். இப்பொழுது நாம் பார்க்கும் பொழுது எத்தனையோ விதவிதமான வியாதிகள் பரவிக்கொண்டு இருக்கிறது. இளம் வயது மரணத்தை நாம் பார்க்கிறோம். 8 வயது சிறுமி திடீரென்று மாரடைப்பால் இறந்து போயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி நிலையில்லாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்ல சுகத்தோடு பலத்தோடு இருக்கிறவர்கள் திடீரென்று மரித்து போகிறார்கள். அநேகம் நாள் வியாதிப்படுகிறவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அநேக விதத்திலே ஏதோ வயதானவர்கள், வயதிலே மூத்தவர்கள் கூட மரித்து எழுந்திருக்கிறார்கள். இதன் காரணங்கள் என்ன என்று நமக்கு தெரியாது. ஆகவே இந்த நேரத்தில் சரீர வியாதிகளை வைத்து மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டு மற்றவர்களுக்கு இதனால் தான் இப்படி வந்தது என்று சொல்லி நாம் சபித்து கொண்டு இருப்போமானால் நம்முடைய கர்த்தர் நம் மீது வைத்த கிருபையை நாம் பார்ப்போம். கர்த்தர் நம் மீது கிருபையாய் இறங்கி நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டு வருகிறார். நம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அவர் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ராஜாக்களை தள்ளுகிறவராக இருக்கிறார். யாரையும் மேன்மைப்படுத்தவும் அவரால் முடியும், யாரையும் சிறுமைப்படுத்தவும் அவரால் முடியும். ஆகவே நமக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நாம் அவருக்காய் உழைத்து கொண்டிருக்கும் பொழுது அதை கனம் பண்ணுகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு உழைப்பையே அவர் விரும்புகிற தேவனாக அவர் இருக்கிறார். எல்லாம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி நாம் உழைப்பதில்லை. நம் தேவன் நமக்கு கொடுத்த கொஞ்சம் உழைப்பிலே, கொஞ்சம் பலத்திலே நாம் அவருக்காய் உழைக்கும் பொழுது அதை கனம் பண்ணி நம்மை உயர்த்துகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். ஆகவே இந்த கவியை பாடும் பொழுது சரீர வியாதிகளை சுகமாக்குகிற நாமம். காலையிலே கூட சிஸ்டர் அருணா பேசி கொண்டிருந்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், திடீரென்று எனக்கு பிபி அதிகமாகி இருக்கிறது, என்ன செய்வதென்று தெரியவில்லை, எதனால் என்று தெரியவில்லை. இந்த நேரத்தில் அவர்கள் அந்த நிலைமையிலும் கூட ஆலயத்திற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவே தேவனை சரீர வியாதிகளை குணமாக்குகிற நாமம். அவரை கனம் பண்ணுகிறவர்களை அவர் உண்மையாக அவருடைய சிட்டைகளின் நிழலிலே தஞ்சமாய் வந்த அவர்களை ரூத்தை காப்பாற்றினது போல அவர்களையும் அவர் காப்பாற்றுவதற்கு வல்லமையுள்ள தேவன். நம் ஒவ்வொருவரையும் காப்பாற்றுவதற்கு வல்லமையுள்ள தேவனாய் அவர் காணப்படுகிறார். ஆகவே இந்த கவியை நாம் பாடி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி நம்மை ஒப்பு கொடுப்போம். என் வியாதியை சுகமாக்கும், என் பலவீனத்தை மாற்றும். நான் பலமுள்ளவனாய் இருக்கும்போதே சில நேரத்தில் பலவீனங்கள் வருகிறதே, மாற்றும் அப்பா என்று சொல்லி நாம் கேட்போம். நான் பலமுள்ளவனாய் இருந்தால் அதிகமாய் உமக்காக உழைக்க உதவி செய்தலும் என்று சொல்லி நம்மை முற்றிலுமாய் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். சரீர வியாதிகளை குணமாக்குவே இயேசுவே நாமமே. சரீர வியாதிகளை குணமாக்குவே இயேசுவே நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே கிறிஸ்துவே நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே கிறிஸ்துவே நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா 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 ஹோசன்னா அல்லேலூயா 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 ஹோசன்னா அல்லேலூயா 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 ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி தேவனே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தலாம். இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நாமம் நமக்கு இருக்கிறது. ஆகவே அந்த உன்னதமான நாமத்தை நாம் உறுதியாய் பிடித்து கொண்டு பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடரத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு இந்த நேரத்திலே உதவி செய்ய நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம்.
அவரை துதித்து கொண்டே இருப்போம். எல்லா சூழ்நிலைகளிலும் ஸ்தோத்திரித்து கொண்டே இருப்போம். முறுமுறுப்புகள் நம்முடைய வாயை விட்டு நீங்க தக்கதாக இந்த நேரத்தில் கர்த்தர் தாமே உதவி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையை தாரும் அப்பா. தகப்பனே, என்னை நான் அடிக்கடி முறுமுறுத்து கொண்டிருக்கிறேன். அந்த முறுமுறுப்புகள் எல்லாவற்றையும் நீக்கும். எனக்கு கொடுத்த எல்லா வாய்ப்புகள் வசதிகளுக்காக நன்றி என்று சொல்லி நாம் துதித்து கொண்டே நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேறி கொண்டு போவோம். அப்பொழுது கர்த்தர் உண்மையாகவே நம்மோடு இருந்து இந்த அலைகளை தாண்டி போகத்தக்கதாக, தண்ணீர் வழியாக நடந்தாலும் அது நம்மை மூழ்கி போகாதபடி, நெருப்பிலே இருந்தாலும் கூட அது நம்மை பற்றி கொள்ளாதபடி கர்த்தர் உதவி செய்வார். நம்முடைய உயிருக்கு ஆபத்து வந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை தாங்கி கொண்டார். நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கொண்டார். அதற்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தலாம். ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துதித்து கொண்டிருக்கும் பொழுது தானே சுகவீனமாயிருக்கிற எல்லாரையும் நாம் நினைத்து கொள்வோம். லேயாள் அம்மாவுடைய பேத்தியுடைய மகன் போன வாரம் பிறந்த குழந்தைக்கு இருக்கிற பலவீனம் நீங்க வேண்டும். அந்த குழந்தை மறுபடியும் உயிர் பெறத்தக்கதாய் இந்த நேரத்தில் நாங்கள் ஒன்றாக கூடி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். மாலை கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய சரீரத்தில் ஏதாவது பலவீனங்கள் இருக்குமானால் அந்த இடத்துல கரங்களை வைத்துக் கொள்ளலாம். கர்த்தாவே, எனக்கு சுகத்தை தாரும். பரிபூர்ண சுகத்தை நீ தருவதற்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறீர். நம்முடைய நாமம் மேலான நாமமாய் காணப்படுகிறதப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே, இரக்கத்தின் தேவனே, என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் என்று முற்றிலுமாய் நம்மை ஒப்புக் கொடுப்போம். தகப்பனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இரண்டு கரங்களையும் கூப்பி நம்மை காத்து வந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நன்றி உணர்வோடு கூட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் போகத்தக்கதாக கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வார்கள். ஆமென். நம்முடைய இருதயத்திலே துதி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாம் சங்கீதம் 20 நாம் மாறி மாறி வாசிப்போம். சகோதரி அருணா முன்பாக வந்து இந்த சங்கீதத்தை வாசிப்பதற்கு உதவி செய்யும்படியாக கேட்கிறேன். சங்கீதம் 20. சங்கீதம் 20 ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். ஆபத்தினாலே கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவாதாக. கர்த்தர் செலுத்தும் காணிக்கைகள் எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியையும் பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். கர்த்தாவே ரட்சியும், கூப்பிடல் ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய ஆலயத்தை கனப்படுத்தி இந்த ஓய்வு நாளிலே நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே மீண்டும் ஒருமுறை வாழ்த்துவதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். இது நாம் ஐக்கியம் கொள்ளும் இடம். இது நாம் தேவனுடைய வார்த்தையிலே வளருவதற்கென்றே தேவன் உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு இடம். இந்த இடத்துல நிறைய காரியங்கள் நடக்குது. அதனால் இந்த இடத்தை பற்றி சில காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இன்றைக்கி தலைப்பு என்னவென்றால், புதிய ஏற்பாட்டு திருச்சபை என்றால் என்ன, இந்த புதிய ஏற்பாட்டு திருச்சபையின் குணாதிசயங்கள் என்ன, அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் மனசில் சில தேவைகளோடு சில எதிர்பார்ப்புகளோடு தேவன் இன்றைக்கு என்னோடு என்ன பேச போகிறார் என்கின்ற அந்த ஒரு ஆவலோடு நம்பிக்கையோடு நீங்கள் வந்திருப்பீங்க. நான் இந்த தலைப்பை சொன்ன உடனே நீங்கள் என்ன நினைக்கலான்னா, போச்சு போல், நமக்கு இன்றைக்கி எதுவும் கிடைக்காது போல் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் பேசுகிற தெய்வம் எப்படியும் பேசுவார். ஐ மீன்,
நான் பேசுகிற வார்த்தைகளிலிருந்து சில நேரத்தில் உங்களுடைய தேவைக்கு நீங்கள் எந்த எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீர்களோ அதற்கு பதில் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக தேவன் நம்மோடு பேசுவார், இடைப்படுவார், சில ஆலோசனைகளை வெளிப்படுத்துவார், சில காரியங்களை நமக்கு தெரியப்படுத்துவார். அதனால் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த ஜீவ வார்த்தையை நாம் கேட்போம். சபை என்றால் என்ன? புதிய ஏற்பாட்டு சபை என்றால் என்ன? அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சபையினில் நம்முடைய பங்கு என்ன? சபை எதற்காக இருக்கிறது? அந்த சபையினுடைய முக்கிய அம்சங்கள் என்ன? குணாதிசயங்கள் என்ன? சபையிலிருந்து என்னென்ன நடக்கும், என்னென்ன கிடைக்கும், சபைக்கு நம்முடைய பொறுப்புகள் என்ன, அதெல்லாம் இன்றைக்கி நம்ம சுருக்கமாய் பார்க்க போகிறோம். இந்த செய்தி துவக்கத்திலேயே, நான் இந்த வருஷத்தின் துவக்கத்திலேயே கொடுப்பதற்கு காரணம் என்னவென்றால், இந்த திருச்சபை இந்த கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே ஒரு தெளிவான ஒரு நல்ல ஒரு ஒழுங்கு முறைக்குள் நாம் கடந்து வர வேண்டும். துவக்கத்திலிருந்தே, இந்த வருஷ துவக்கத்திலிருந்தே சபை என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டு நாம் அந்த தெளிவான ஒரு ஒழுக்க முறைக்குள்ளே கடந்து வர தேவன் நமக்கு கிருபை அருள்வாராக. சபை எங்கே ஆரம்பித்தது? புதிய ஏற்பாட்டு சபை என்று சொன்னால் உங்களுக்கு நல்லா தெரியும். அதை நம்ம மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 1, 2 அதிகாரங்களை நம்ம பார்க்கும்போது சபை எப்படி உருவானது என்று நம்ம பார்க்குறோம். ஒருவேளை அந்த ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைத்தால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடு கூட அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். இரண்டாவது அதிகாரம் 1வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 1வது வசனம். சத்தமாக எல்லாம் வைராக்கியமாக வாசிப்போம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போக பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்து அருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அவர்கள் ஒருமனப்பட்டு அவர்கள் கூடியிருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகேயா? ஸோ அவர்கள் ஒருமனப்பட்டு அவர்கள் கூடியிருப்பதற்கு ஆண்டவர் அவருக்கு ஒரு ஆலோசனை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் என்ன சொல்கிறார் என்றால், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளை இட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு பிறகு அவர்கள் அந்த மேல் அறையிலே அந்த இடத்தை அவர்கள் ஆயத்தப்படுத்துகிறார்கள். அந்த மேல் அறையிலே அவர்கள் ஒரு 120 பேர் அங்கு அவர்கள் காத்திருந்தார்கள். அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அவர்கள் மீது ஊற்றப்பட்டது. சில வரங்களினால் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். அந்த இடத்துல தான் புதிய ஏற்பாட்டு சபையே உருவாகிற்று. அப்போ யாராவது உங்களை பார்த்து புதிய ஏற்பாட்டு சபை எங்கே உருவானது அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணுன்னாக்கா, புதிய ஏற்பாட்டு சபை மேல் வீட்டறையிலே உருவானது. புரியுங்களா? அப்போ சில இடங்களில் நம்ம பார்க்குறோம், சர்ச்சுன்னு சொன்னால் ஒரு பெரிய சர்ச் இருக்குது, நிறைய இடங்கள் இருக்குது, கேம்பஸ் இருக்குது, மேலே பெரிய கோபுரம் இருக்கிறது, கோபுர உச்சியில் ஒரு சிலுவை இருக்கிறது. அது சபையா, அது திருச்சபையா அப்படின்னு கேட்டால் அது ஒரு திருச்சபையினுடைய ஒரு கட்டிடம். நல்லா புரிஞ்சுக்கணும். அது என்னது? ஒரு திருச்சபையினுடைய ஒரு கட்டிடம். ஒருவேளை சில நேரத்தில் அப்படிப்பட்ட சபைகளுக்கு போகிறவர்கள், பாரம்பரிய சபைகளிலே ஆராதனை செய்திருக்கிறவர்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன சபைகள், வீட்டு சபைகளை பார்த்து என்ன கேட்கலான்னா, இதெல்லாம் ஒரு சபையா? இதெல்லாம் ஒரு சபையா? இதெல்லாம் ஒரு சர்ச்சா? அங்கே வந்து பாருங்கள், எங்கள் சர்ச்சை பாருங்கள், எவ்வளோ பெரிய கோபுரம், எவ்வளோ பெரிய சிலுவை, எவ்வளோ பெரிய இடம் இருக்குது, எவ்வளோ பெஞ்ச் போட்டிருக்காங்க, எவ்வளோ பேர் வராங்க. நம்ம அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டியது என்னவென்றால், அது ஒரு வெறும் கட்டடம்தான். சில நேரத்தில் அது ஐரோப்பியர்கள் கட்டிட்டு அது இங்கே கொடுத்துட்டு போயிருப்பாங்க. தலைமுறையாக அதில் நிறைய பேர் ஆராதிப்பாங்க. அது வெறும் ஒரு கட்டடம் தான். அது திருச்சபை அல்ல, அது திருச்சபையின் ஒரு கட்டடம் தான். புதிய ஏற்பாட்டு சபை அப்படிப்பட்ட ஒரு கட்டடத்தில் ஆரம்பிக்கலை. புதிய ஏற்பாட்டு சபை எங்கே ஆரம்பித்தது தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு வீட்டில் ஆரம்பித்தது, ஒரு குடும்பத்தில் ஆரம்பித்தது.
ஒரு 120 பேர் கூடியிருக்கிற இடத்துல ஆரம்பித்தது. அதனால் திருச்சபையின் ஆரம்பம் பெரிய பெரிய சபைகளில் அல்ல, வீட்டு சபையில் தான் ஆரம்பித்தது. ஹவுஸ் சர்ச் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். அதற்கு பிறகு அது வளர்ந்தது, பெருகினது. அதற்கு பிறகு கூட்டம் ஜாஸ்தியாக ஆக கட்டடங்கள்லாம் கட்ட ஆரம்பித்தாங்க. ஐரோப்பியர்கள் நம்முடைய தேசத்தை அரசாண்ட போது அவர்கள் நிறைய சர்ச்சஸை கட்டி கொடுத்தாங்க. அந்த சர்ச்சில் ஜனங்கள் ஆராதிக்கிறார்கள். அப்போ உண்மையான சபை என்றால் என்ன, திருச்சபை என்றால் என்ன அப்படின்றதுக்கு பரிசுத்த வேதாகமம் தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லுகிறது. ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? எங்கே 2 பேர் அல்லது 3 பேர் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன். ஹல்லேலூயா. அதுதான் சபை, அதுதான் திருச்சபை. 100 பேர் இருந்தாலும் திருச்சபை தான், 10 பேர் இருந்தாலும் திருச்சபை தான். அந்த அண்டசராசரத்தின் அதிபதி, த காட் ஆஃப் த யூனிவர்ஸ், அண்டசராசரத்தின் அதிபதி என்ன சொல்கிறார் தெரியுமா? 2 பேர் 3 பேர் எங்கேயாவது என்னுடைய நாமத்தில் ஒன்றாய் நீங்கள் கூடினீங்கன்னா அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொல்கிறார். அந்த 2 பேர் 3 பேர் இருக்கிறதும் ஒரு சபை தான். ராமின் சொல்ல மாட்டீங்களா? தேவன் தங்கும் உள்ளம் தேவாலயம். சபையில் என்ன முக்கியம்? ஆல்டர் இருக்குது, சிலுவை இருக்குது, மணி இருக்குது, கோபுரம் இருக்கிறது, பெரிய சிலுவை இருக்கிறது, பெரிய காம்பவுண்ட் இருக்கிறதுன்றதெல்லாம் மனிதன் உருவாக்கி மனிதனுடைய தேவைக்காக உருவாக்கினது தான். ஆனால் ஒரு திருச்சபை என்று சொன்னால் என்ன இருக்க வேண்டும் என்றால் தேவ பிரசனம் இருக்க வேண்டும். தேவ பிரசனம் இருந்தால் அது திருச்சபை. ஒரு குடும்பத்தில் 2 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க, ஒன்றாய் சேர்ந்து ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கும் போது தேவ பிரசனம் அங்கே இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு தேவாலயம். ஆமென். இன்னும் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஸ்டெப் ஃபர்தராக போய் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் 6வது அதிகாரத்தில் என்ன தெரியுமா சொல்கிறாரு? நீங்களே அந்த ஆலயம். ஹல்லேலூயா. நீங்களே அந்த தேவாலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நீங்களே அந்த ஆலயம். தேவன் தங்கும் உள்ளம் தேவாலயம். அப்போ ஆண்டவர் எங்கே வசிக்க விரும்புகிறார்? பழைய ஏற்பாட்டிலே என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? கைகளால் கட்டப்பட்ட கோவிலில் நான் இருக்க விரும்பலை. பழைய ஏற்பாட்டிலே சொல்லிட்டார், கைகளால் கட்டப்பட்ட கோவிலில் நான் இருக்க விரும்பலைன்னு சொல்லிட்டார். அப்போ எங்கே தான் அவர் வாசமாக இருக்கிறார்? இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறார். அல்லேலூயா. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே, ஜீவனாலே தம் ஜனங்கள் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஆமென். அப்போ நீங்களும் நானும் தான் தேவாலயமாக இருக்கோம். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். நம்ம என்ன சொல்கிறோம் அவர்கிட்ட? சும்மா இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு என்ன நச்சரிச்சுட்டு இருக்காங்க, எனக்கு 4-5 வேலை இருக்குது பண்ணுறதுக்கு, நான் என்னுடைய இஷ்டத்துக்கு நான் போகணும், நடக்கணும், எல்லாம் பண்ணணும், நீங்கள் இந்த மாதிரி உள்ளே வந்து உட்கார்றேன்னு சொல்லாதீங்க. நான் இப்படி ஒரு கட்டடம் கட்டி வைக்கிறேன், பெருசாக கட்டி வைக்கிறேன், நீங்கள் அங்கே போய் உட்காந்துக்கோங்க, நான் கூப்பிடும்போது நீங்கள் வாங்க, உதவி செய்யுங்க, முடிஞ்சா பை பை சொல்கிறேன், போயிடுங்க அப்படின்னு நம்ம சொல்ல நினைக்கிறோம். மனுஷன் அப்படி தான் சொல்ல நினைக்கிறான். இல்லை, ஏதோ ஒரு மலை உச்சியிலே வைத்து அங்கே நான் வந்து உங்களை பார்க்குறேன், இல்லை ஒரு பீடத்திலே வைக்கிறேன், நீங்கள் நான் வரும்போது அங்கே உங்களை வந்து பார்க்குறேன், என் தேவை இருக்கும்போது நான் வருவேன், அப்போ வந்து பார்க்குறேன். இல்லை ஒரு படத்தில் உங்களை நான் வச்சுக்கிறேன், வீட்டில் ஒரு ரூமில் வச்சுக்கிறேன், அந்த ரூமில் அங்கேயே இருங்க, வேறு ரூமுக்கு வந்துடாதீங்க தப்பி தவறி. அதெல்லாம் ஆண்டவர் ஒத்துக்கிறதில்லை. அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? கொடுத்தா உன் இருதயத்தில் எனக்கு இடம் கொடு, உனக்குள்ளே வாசம் பண்ணும்படி இடம் கொடு, நான் உனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறார் தெரியுமா? வாசல் அண்டையிலே வந்து நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வருவேன், அவனோட வாசம் செய்வேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான், ஐக்கியம் கொள்ளுவோம். அப்போது இன்றைக்கி நீங்கள் தெளிவுபடுத்திக்கோங்க, ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? எங்கே 2 விசுவாசிகள் 3 பேர் இருக்காங்களோ அங்கேயும் இருக்கிறாரு, எனக்குள்ளும் இருக்கிறார். நமக்குள்ளே இருக்கிறவர் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவர். பயங்கள் வேணுமா? கலக்கங்கள் வேணுமா?
உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிற வல்லவர் என்பதை நான் உணர்ந்து விட்டால் எதை குறித்தாகிலும் நான் பயப்பட வேண்டுமா? என் தேவைகள் சந்திக்கப்படுமா? அது என்னவா இருந்தாலும் செய்வாரா, செய்ய மாட்டாரா? செய்வார். நம்ம என்ன பண்ணுறோன்னா, அவரை ரொம்ப சின்னது பண்ணிடுறோம், அவரை ரொம்ப ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறோம். நம்ம மனசில் அவரை எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, மற்ற எல்லாவற்றையும் பெரிதுபடுத்துகிறோம். சூரியனை பார்க்குறோம், சந்திரனை பார்க்குறோம், கோலங்களை பார்க்குறோம், நட்சத்திர கூட்டங்களை பார்க்குறோம். அதெல்லாம் நம்ம கண்ணில் பெருசாக தெரியுது, பயங்கரமாக தெரியுது. அக்னியை பார்க்குறோம், பயங்கரமாக தெரியுது. கலிஃபோர்னியாவில் பற்றி எரிகிற அக்னியை பார்த்துருப்பீங்க, எல்லோரும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க. எப்படி பற்றி எரிகிறது, பயமாக இருக்குது. ஆனால் அவரை பார்த்தா அந்த பயம் வர மாட்டேங்குது. எல்லாவற்றையும் உருவாக்கினவரை பார்த்தா அந்த பயம் வர மாட்டேங்குது. மற்றதெல்லாம் பார்த்து பயப்படுறோம். சிங்கத்தை பார்த்து பயப்படுறோம், புலியை பார்த்து பயப்படுறோம், குரங்கை பார்த்து பயப்படுறோம், சில நேரத்தில் மனிதர்களை பார்த்து பயப்படுகிறோம், அதிகாரிகளை பார்த்து பயப்படுகிறோம். ஆஃபீஸில் பாஸ் வராருனாலே வேறு மாதிரிலாம் ஆகிடும். நம்ம நிற்கிற ஸ்டைல், உட்கார ஸ்டைலு, சிரிக்கிற ஸ்டைல், பார்க்குற ஸ்டைல் எல்லாம் வேறு மாதிரி ஆகிடுது. அந்த பக்கம் அவர் போன பிறகு திட்டுவோம், அவரை பார்த்து வான்ட்ட போயிட்டான். அருமையான தெய்வஜனமே, ஏன் இதை சொல்கிறேன்னு தெரியுமா? இதுக்கு வருஷ துவக்கத்தில் இதை நான் ரொம்ப வலியுறுத்தி சொல்லுகிறேன். நாம் தேவாலயமாய் வாழும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்கணும்னா, ஆலயத்தின் பிரமாணம் என்ன? ஆலயத்தினுடைய பிரமாணம் என்ன? ஆலயம்னா என்னங்க? ஆலயத்தினுடைய முக்கியமான குணாதிசயம் என்ன? ஆலயத்தின் முக்கியமான குணாதிசயம் வேறு ஒன்றும் இல்லைங்க. பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, ஆலயத்தின் பிரமாணம் ஒன்றே ஒன்று தான். அதை உறுதியாய் சொல்லுகிறார் ஆண்டவர். ஆலயத்தின் பிரமாணம் பரிசுத்தம். அல்லேலூயா. ஆலயத்தின் பிரமாணம் என்ன? பரிசுத்தம். அதுதான் நம்பர் 1. அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாம் வருது. உங்கள் சபையில் இது இருக்கா, இது இருக்கா, இது இருக்கா, இது இருக்கா, இவ்வளோ பேர் இருக்காங்களா, எவ்வளோ பேர் இருக்காங்க, எடை போடுவாங்க. உங்கள்கிட்ட கேட்பாங்க, உங்கள் சபைக்கு நீங்கள் போகிறீங்களா, எவ்வளோ பேர் இருக்காங்க? அதெல்லாம் முக்கியமா? இல்லை. உங்கள் சபையில் நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்களா, வசனத்தை கரெக்டாக கற்றுக் கொடுப்பாங்களா? அப்படி கேட்டால் நல்ல கேள்வி. நல்ல ஐக்கியம் கொள்வீங்களா? அது நல்ல கேள்வி. மற்றவர்களுக்கு உதவி செய்வீங்களா? நல்ல கேள்வி. ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கா? நல்ல கேள்வி. ஐக்கியம் கொள்வீங்களா? அது இருக்கு, ரைட். இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். ஆகவே நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தேவாலயத்தின் குணாதிசயங்கள்னு சொல்லும்போது முதலாவது அதில் வர்றது பரிசுத்தம். அது இல்லாமல் வேற எது இருந்தாலும், 3 ரோ பைப் ஆர்கன் இருக்குங்க எங்கள் சர்ச்சில், வந்து பாருங்க அப்படின்னா அந்த பைப் ஆர்கன் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அது வெறும் வாசிக்கிறது தான். எங்கள் சர்ச்சில் வந்து பாருங்கள் எப்படி இருக்கும் தெரியுங்களா? அந்த டவர் வந்து பாருங்கள், டவர் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போமா? கொண்டு போகாது. அங்கே வந்து பாருங்கள், சிலுவை கோல்டில் வச்சுருக்கோங்க சிலுவை. எங்கள் சர்ச்சில் வந்து பாருங்கள், அந்த சிலுவை நம்மளை கொண்டு போய் பரலோகத்துக்கு சேர்க்குமா? சேர்க்காது. எங்கள் பாஸ்டர் ஃபாரினில் படிச்சுட்டு வந்திருக்காருங்க, தியாலஜி தெரியுமா உங்களுக்கு? பாஸ்டர் கொண்டு போவாரா? கொண்டு போவாரா? முடியுமா? முடியாது. பரிசுத்தம் கொண்டு போகுமா? ஆமென். எதை முதன்மைப்படுத்த வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்கிட்ட யாராவது வந்து நம்மளை எடை போடுவாங்க. எப்படி எடை போடுவாங்க தெரியுங்களா? நம்மளை யார், நம்ம எவ்வளோ கெத்து நம்மளுது அப்படின்றத எடை போடுவாங்க. அதுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க, பாஸ்டர் உங்கள் சர்ச்சில் எத்தனை பேர் இருக்காங்க? இந்த பாஸ்டருடைய மகன் இருக்காராங்க, அவங்க அப்பாக்கிட்டேயும் நிறைய பேர் அந்த கேள்வி கேட்டிருப்பாங்க. பாஸ்டர் உங்கள் சபையில் எத்தனை பேர் இருக்காங்க? எங்கள் சபையில் 10 பேர் இருக்காங்க அப்படின்னா நம்மளை பார்க்குறது ஒரு எறும்பு மாதிரி பார்ப்பாங்க. என் சபையில் ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா ஒரு காக்கரோச்சி மாதிரி பார்ப்பாங்க நம்மளை. ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு எலியை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க, சுண்டு எலியை பார்க்குற மாதிரி. ஒரு 200 பேர்னா ஒரு எலியை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. ஒரு 300 பேர்னா ஒரு புறாவை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. ஒரு 1000 பேர்னா ஒரு குரங்கை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. ஒரு 2000 3000 பேர் அப்படின்னா ஒரு புலி சிங்கத்தை மாதிரி
பார்ப்பாங்க. ஓ அப்படியா? அந்த கேள்விக்கு நான் என்ன தெரியுமா பதில் சொல்லுவேன்? என்கிட்ட யாராவது வந்து பாஸ்டர் உங்கள் சபையில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டால் நான் சொல்லுவேன், நீங்கள் கேள்வி கேட்குறதே தப்புங்க. முதல் கேள்வியே தப்பு. அந்த கேள்வி அப்படி கேட்காதீங்க. இனிமேல் யார்கிட்டையும் கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? உங்கள் சபையில் இருக்கிற எத்தனை பேர் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போவாங்க? ஐ மீன், என் சபையில் 1000 பேர் இருக்கிறாங்க, 1000 பேரில் 100 பேர் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்க அப்படின்னு ஒரு பாஸ்டர் சொன்னார்னா 10% தான் லாபம். 1000ல் 100 10%, கரெக்ட் தானே? 10% தாங்க லாபம். ஆனால் ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, என் சபையில் 100 பேர் இருக்காங்க, 100 பேரும் பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்க. எத்தனை பெர்சன்ட் லாபம்? 100% லாபம். என்ன வேணும் உங்களுக்கு? 10% லாபம் வேணுமா? 100% லாபம் வேணுமா? சொல்லுங்கள். 100% லாபம் வேணும். அப்போ என்ன அர்த்தம்? சபையில் இருக்க ஒவ்வொருவரையும் சத்தியத்தில் வளர்க்கணும். சபையில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கணும். சபையில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் தாளந்துகளை கொண்டு வந்து தேவாலயத்தில் உபயோகின்னு கற்றுக் கொடுக்கணும். ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் என் சபைக்கு ஜனங்கள் வருவாங்க பாஸ்டர், உட்காருவாங்க எந்திரிப்பாங்க, உட்காருவாங்க எந்திரிப்பாங்க, பாட்டு பாடுவாங்க எந்திரிப்பாங்க, காணிக்க போடுவாங்க, போயிடுவாங்க பாஸ்டர். அவங்களாலையும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்னாலையும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எவ்வளோ பரிதாபமான சபை பார்த்தீங்களா? வருவாங்க, எந்திரிப்பாங்க, உட்காருவாங்க, காணிக்க போடுவாங்க, போயிடுவாங்க. நானும் அவங்கள ஒன்றும் சொல்ல மாட்டேன், அவங்களும் என்ன ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நானும் நிம்மதியாக இருக்கேன், அவங்களும் நிம்மதியாக இருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்க? இந்த சபையில் எப்படி தெரியுங்களா? ஒருவரை ஒருவர் நாம் ஊக்கப்படுத்தணும், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கணும், ஒருவருக்காக ஒருவர் பாரப்படணும், ஒருவருக்காக ஒருவர் உதவி செய்யணும். ஒருத்தர் குற்றத்தை அவர்கிட்ட போய் சொல்லணும். தப்பாக இருந்தால் நேராக போய் சொல்லணும், குற்றத்தை உணர்த்தணும். என்கிட்ட குற்றம் இருந்தால் நீங்கள் உணர்த்தணும். பாஸ்டர் நீங்கள் பண்ணுறது சரியில்லை, பாஸ்டர் நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது, பாஸ்டர் நீங்கள் இப்படி பேசுகிறது தப்பு. அந்த 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 உரிமை உங்களுக்கும் இருக்கிறது. ஏதோ ஒரு ஸ்கூல் டீச்சர், ஹெட் மாஸ்டர் மாதிரி நான் இங்கேருந்து உங்களெல்லாம் கண்டிச்சுட்டு நான் பெரிய பரிசுத்தவான் மாதிரி நான் போயிடக்கூடாது. நீங்கள் என்கிட்ட சொல்கிற அந்த உரிமை உங்களுக்கும் இருக்கிறது. அதுதான் சபை, அதுதான் சபை. அந்த சபை வளருமா? அப்படிப்பட்ட சபை சத்தியத்தில் வளருமா? பலத்தில் வளருமா? வசனத்தில் வளருமா? ஆவியில் வளருமா? கடைசியில் என்னங்க, நீங்கள் இவ்வளோ நாள் இங்கே உட்காடுறீங்களே, இதனுடைய கடைசி லாபம் என்ன? காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. பிரசங்கி சொல்கிறார், காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. இவ்வளோ நாள் நான் சர்ச்சுக்கு போனேனே, எதுக்கு போனேன்? பரலோக ராஜ்யத்துக்குள்ளே எப்படியாக நான் ஆயத்தமாகும்படி போனேன். கடைசியில் அங்கே போகலைன்னு வச்சுக்கோங்க, அங்கே போகலைன்னா டோட்டல் லாஸ். ஐ மீன், இவ்வளோ நம்ம இவ்வளோ பண்ணி, இவ்வளோ காணிக்க போட்டு, இவ்வளோ வசனத்தை கற்றுக்கிட்டு, இவ்வளோ பண்ணி பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியலன்னா டோட்டல் லாஸ். நீச்சல் கற்றுக்கிறதுக்கு ஒருத்தன் போனான், தண்ணிக்குள்ளே நீச்சல் கற்றுக்கிட்டான். மீன் பிடிக்க போனான் ஒருத்தன், பெரிய மீனாக பிடிச்சிட்டான். ஆனால் அந்த மீன் அவனை தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போயிடுச்சு, செத்து போயிட்டான். இப்போ யாராவது கேட்குறாங்கன்னு வைங்க, மீன் பிடிச்சானா அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக மீன் பிடிச்சானா அப்படி கேட்டால் என்ன சொல்லுவோம்? என்ன சொல்வீங்க? ஆமாம், சக்ஸஸ்ஃபுல்லாக மீன் பிடிச்சாருங்க, 7 கிலோ மீன் பிடிச்சாருங்க, 7 கிலோ வெயிட் மீனுங்க. ஆனால் அவர் சக்ஸஸ் ஆனாரா? பொட்டுன்னு போயிட்டார். ஸோ இவ்வளவு சபைக்கு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகலன்னா டோட்டல் லாஸ். ஏங்க, நீங்களாம் பரலோக ராஜ்யத்துக்கு முதல் போயிட்டீங்கன்னு வைங்க, எனக்கு முன்னாடி போயிட்டீங்கன்னு வைங்க, என்னை தேடுவீங்களா தேட மாட்டிங்களா? கண்டிப்பாக தேடுவீங்கல்ல. ஒருத்தர் பார்த்து கேட்பீங்கல்ல, இவ்வளோ வருஷம் நமக்கு போதிச்சாரே, அவர் எங்கே வந்திருக்காரா? தேடுவீங்களா தேட மாட்டிங்களா? கண்டிப்பாக தேடுவீங்க இல்லைங்களா? எல்லாரையும் தேடுவோம், என்னையும் சேர்த்து நீங்கள் தேடுவீங்க. இவ்வளோ உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு நான் போகாமல் போயிட்டேன்னா? சபை என்றால் அதுதான். ஒருத்தர் ஊக்கப்படுத்துறது, ஒருத்தரோட ஒருத்தர் இடைப்படுகிறது, ஒருத்தருடைய தேவையை இன்னொருத்தர் சந்திக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சபையாக இந்த சபை இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஐ மீன், எல்லாம் நீங்கள் ஒத்துழைக்கணும், எல்லாம் இதுக்கு ஒத்துழைக்கணும். இதனுடைய முடிவான பலன் என்ன? ஆத்தும ரட்சிப்பு. ஐ மீன்,
இப்போ இந்த சபையை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுக்க போகிறேன். இன்றைக்கி கொஞ்சம் நான் எடுத்துட்டு நான் முடிச்சிருவேன். ஓகேங்களா? ஒன்று வந்து ஸ்தல சபை அப்படின்னு சொன்னால் இது உங்கள் சபை. கிறிஸ்த ராக் சர்ச் இது உங்கள் சபை. ஒரு சிலர் வேறு ஊர்லேருந்து வரீங்க, உங்களுக்கு ஒரு தாய் சபை ஒன்று இருக்கும், ஒரு ஸ்தல சபை இருக்கும், அது ஒரு சபை. இந்த மாதிரி நிறைய உலகமெங்கிலும் தனித்தனி திருச்சபைகள் இருக்கிறது, வீட்டு சபைகள் இருக்கிறது, பெரிய கோவில்களில் ஆராதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். எல்லாருமே சபை தான். அவங்களுடைய போர்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்சபைன்னு போடுவாங்க. அது ஸ்தல சபை. முதலாவது என்ன எழுதிக்குங்க? ஸ்தல சபை. ஸ்தலத்தில் இருக்கிற சபை, அங்கங்கே இருக்க சபை. நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே ஒரு சபைக்கு போகிறீங்க, அது ஒரு சபை, திருச்சபை. நல்ல ஒரு டாக்டரின் இருக்கணும், ஆனால் உபதேசம் கரெக்டாக இருக்கணும். உபதேசங்கள் கெட்டுப்போன நிறைய சபைகள் இருக்கிறது. தப்பான உபதேசங்கள் பிரசங்கிக்கிற சபை இருக்குது. அங்கேயும் போய் எல்லாம் கைத்தட்டுறாங்க, எல்லாரும் எஞ்சி நிற்கிறாங்க, ஹோன்றாங்க, விசில் அடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் உள்ளே போவாங்கன்ற கேரண்டி கிடையாது. ஆனால் போகிற சபையில் உபதேசம் கரெக்டாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஆத்மா ரட்சிக்கப்படும். ஒன்று ஸ்தல சபை. இன்னொன்று என்னன்னாக்கா உலகளாவிய சபை, த யூனிவர்சல் சர்ச் ஆஃப் காட். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகமெங்கிலும் திருச்சபைகள் இருக்கிறது, அங்கெல்லாம் விசுவாசிகள் இருக்கிறாங்க. அந்த உலக அளவிய திருச்சபைன்னு சொன்னால் ஒரு சபை கிடையாது. உலகத்தில் இருக்கிற அத்தனை விசுவாசிகளும், உண்மையான விசுவாசிகளும் சேர்ந்த சபை அந்த சபை. நம்ம இந்த சபையில் அங்கத்தினராக இருக்கோம். அந்த உலகளாவிய சபையிலும் நாம் அங்கத்தினராக இருக்கிறோம். இப்போ இங்கே அங்கங்கே இருக்கோம், அவ்வளோதான். ஆனால் அந்த சபைகளில் இருக்கிற விசுவாசிகளும் நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் தான். ஆமென். இப்போ நாங்கள் வெளி தேசத்துங்களை போகிறோம், வெளி மாநிலங்களுக்கு போகிறோம். அமெரிக்காவுக்கு போகிறேன், அங்கே ஒரு சபையில் என்னை கூப்பிட்டு பிரசங்கம் பண்ணுங்கன்றாங்க. அங்கே இருக்கிற சபையார் என்னை பார்த்து வாழ்த்துகிறார்கள், பேசுகிறார்கள், என்னை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். உலகளாவிய சபையில் அது ஒரு சபை. நான் இங்கிருந்து போகும்போது அந்த சபையில் இருக்கவை என்னை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவர்கள் என்னை ஒரு ஆண்டவருடைய ஒரு ஊழியக்காரனாக, ஒரு திருச்சபையின் ஒரு அங்கத்தினராக, உலகளாவிய சபையின் அங்கத்தினராக என்னை பார்க்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். எந்த தேசத்துக்கு போனாலும் ஒரு ஊழியம் இருக்கும் கண்டிப்பாக. முகம் தெரியாதவர்கள் தான். யாரோ வந்து ஏர்போர்ட்லேருந்து கூட்டிகிட்டு போவாங்க, யாரோ சர்ச்சுக்கு காரில் அவங்க காரில் கூப்பிட்டு போவாங்க, யாரோ அவங்க வீட்டில் கூட்டு போய் சாப்பாடு கொடுப்பாங்க. முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. ஏன்? உலகளாவிய திருச்சபையிலே அவர்களும் என்னுடைய சகோதரர்களாக இருக்கிறார்கள். இங்கே யாராவது வந்தால் நாம் அவர்களுக்கு அப்படி பண்ணுகிறோம். இப்போ நம்ம புரியுதா உங்களுக்கு நான் சொல்ல வர்றது? ஸோ முதலாவது ஸ்தல சபை, ரெண்டாவது உலகளாவிய சபை, மூன்றாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சரீரத்தின் அவயவம். இயேசு கிறிஸ்து யாராக இருக்கிறாரு? தலையாக இருக்கிறார். நாம் யார்? இந்த உடம்பு. நாம் we are the body. அவர் தலை. இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். நாம் யாராக இருக்கிறோம்? நாம தான் சரீரம், சரீரத்தின் அவயவங்கள். அந்த வசனத்தை நம்ம வாசிப்போமா? வாசிங்க. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 13வது வசனம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12:13. சத்தமாக வாசிங்க, மைக்கில் வாசிங்க. நாம் யூதராயினும், நல்ல கவனிங்க, யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லோரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். ஓகே, கிரேக்கராக இருக்கலாம், யூதராக இருக்கலாம், அடிமையாக இருக்கலாம், சுயாதீனராக இருக்கலாம், எல்லோரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். அல்லேலூயா. ஒரே ஞானஸ்நானம், ஒரே ஆவி. அந்த ஞானஸ்தானத்தோடு என்னெல்லாம் போயிடுச்சு? நான் அடிமை, நான் அந்த சுயாதீனன்றது போயிடுச்சு, நான் இந்த ஜாதி, நான் அந்த ஜாதி, நான் யூதன், எல்லாம் போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கும் சில சபைகளிலே இந்த சாபம் இருக்கிறது. என்ன சாபம் தெரியுமா? ஜாதி சாபம். நான் என்ன ஜாதி தெரியுமா? நீ என்ன ஜாதி? எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்த அன்னைக்கு அந்த ஜாதின்றது போயிடணும் நம்ம வாழ்க்கையை விட்டு. அதை திரும்ப திரும்ப முதன்மைப்படுத்தி கொண்டு தான் இன்னும் நான் ரட்சிக்கப்படலை, ஞானஸ்நானம் எடுத்தது வேஸ்ட். நான் என்ன ஜாதி, நீ என்ன ஜாதி? நல்ல வேளை ஆண்டவர் வந்து ஜாதிக்கு ஒரு கலர் ரத்தம் வைக்கல. இந்த ஜாதிக்கு பச்சை கலர் ரத்தம், அந்த ஜாதிக்கு ப்ளூ கலர் ரத்தம்,
அப்போ என்ன பண்ணணும், போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா என்ன ஜாதி, என்ன, ஓ நான் இந்த ஜாதி, நான் இந்த கலர், நல்ல வேலை வைக்கல. அப்படி வச்சுருந்தா புரிஞ்சுக்கலாம் நம்ம. நான் இந்த ஜாதி, நான் அந்த ஜாதியோட பேச மாட்டேன். சரி, நம்ம போய் ஆஸ்பத்திரியில் சீரியஸாக படுத்துக்கிறோம், ரத்தம் தேவைப்படுது, அந்த ஜாதிக்காரர் தான் ஒருத்தன் வரான் ரத்தம் கொடுக்கறதுக்கு. அப்போ நம்ம சொல்லுவோமா, ஐயோ வேணாங்க அந்த ஜாதி வேணாங்க ரத்தம்னு சொல்லுவோமா? அன்றைக்கி மாத்திரம் ஈன்னு பல்ல காட்டிட்டு என்ன செஞ்சுருவாங்க, ரத்தம் வாங்கிக்குவாங்க. ஏன்னா உயிர் பிழைக்கணுமே. இல்லை ஒருத்தர் கொண்டாந்து 10,000 ரூபாய் கொடுக்குறாரு, இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு. உடனே நம்ம கேட்போமா, நீங்கள் எந்த ஜாதி? நான் அந்த ஜாதி. ஐயோ இல்லைங்க, அந்த ஜாதி கிட்ட நான் வாங்குறது இல்லைங்க சொல்கிறோமா? இன்றைக்கி ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ரூபா காசு இருக்குது, பைசா ரூபா இருக்குல்ல, ரூபா நோட்டு, அந்த நோட்டை எங்கே வாங்கினாலும் யார் கையில் வாங்கினாலும் நம்ம அதை எடுத்தோடனே எங்கே போடுறோம்? ஒன்று பைக்குள்ளே போடுறோம், இல்லைன்னா பாயில் போடுறோம். அந்த ரூபா நோட்டு அதுக்கு முன்னாடி எங்கேருந்து வந்துச்சு நமக்கு தெரியுமா? தெரியாது. அது ஒருவேளை மீன்காரன் ஹேண்டில் பண்ணிட்டு கொடுத்துருப்பான். அதில் மீன் ஸ்மெல் இருக்கும். அதை ஒரு பிராமின் வாங்குறாரு. பிராமின் வாங்கும்போது அந்த மீன் ஸ்மெல்லோடு தான் வாங்குறாரு. அவர் உடனே அதில் தண்ணியில் கழுவி சோப்பில் கழுவி காய போடுறாரு பாக்கெட்டுக்குள்ளே. புரியுதா என்ன சொல்கிறது உங்களுக்கு? ஒரு ரூபாய் காயின், 2 ரூபாய் காயின் வந்திருக்கும். அது எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னா, பக்கத்தில் ஒரு மயானம் இருக்கும். ஒருத்தர் அடக்கம் பண்ணியிருப்பாங்க, நெத்தியில் வச்சுருப்பாங்க 1 ரூபாய் காயின். அது அடுத்தது நம்மக்கிட்ட வரும். உடனே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம், எடுத்தோடனே எங்கே தான் போடுறோம்? பாய்க்குள்ள. யோசித்து பாருங்கள், தெரிஞ்சால் போடுவோமா? போட மாட்டோம். அது என்னங்க அந்த ரூபா நோட்டுக்கு மாத்திரம் அப்படி மரியாதை, ஒரு மதிப்பு? அது எங்கேருந்து வந்தாலும் தூக்கி பாக்கெட்டில் போட்டுறோன்னு. அதெல்லாம் ஜாதி பார்க்குறது இல்லையே. யூதனாயினும் அடிமையாயினும் கிரேக்கனாயினும் ஒரே ஆவியினாலே ஞானஸ்நானம் தீர்க்கப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளே தாகம் தீர்க்கப்பட்டோம். நம்புறோமா, விசுவாசிக்கிறோமோ? ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சரீரமும் ஒரே அவயவமாயிராமல் அநேக அவயவங்களாக இருக்கிறது. சரீரத்தில் எல்லாம் வேறு வேறு அவயவம். நல்ல கவனிங்க, நான் சொல்கிறேன் இந்த பாயிண்ட்டை. எல்லாம் ஒரே அவயவமாக இருந்தால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ஏற்கனவே நம்ம மூக்கை பார்த்து நம்மளுக்கு ஒரே பெரிய கம்ப்ளைண்ட் இருக்குது. ஒன்று நீளமாக இருக்குதுன்றோம், இல்லை குட்டையாக இருக்குதுன்றோம், ஒன்று குண்டாக இருக்குதுன்றோம். உடம்பு முழுசும் அந்த மூக்கு இருந்தால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அந்த மூக்கு மேலே, ஒரு மூக்கு மேலேயே கம்ப்ளைண்ட்டு. இது உடம்பு முழுசும் அந்த மூக்கு இருக்குன்னா கொஞ்சம் அப்படியே யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கும்னு. அப்போ கம்ப்ளைண்ட் எவ்வளோ தூரம் இருக்கும் யோசித்து பாருங்கள். எல்லாருக்கும் இருக்குது இல்லையா? நான் கலர் ஜாஸ்தின்னு சிலர் நினைக்கிறாங்க, சிலர் கலர் கம்மின்னு நினைக்கிறாங்க, நான் குள்ளோன்னு நினைக்கிறாங்க, நெட்டன்னு நினைக்கிறாங்க. இன்னும் இது கொஞ்சம் கண்ணாடியை பார்க்கும்போது இது இன்னும் கொஞ்சம் இப்படி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற எண்ணங்கள் வருதா இல்லையா? ஆனால் அவயவங்கள் வேறு வேறு. அதனால தான் ஆண்டவர் பார்த்தாரு, வேண்டான்னு வேறு வேறு அவயவங்களை படைத்திருக்கிறார். அந்த மாதிரி சபையில் இருக்கவங்களும் எல்லாம் வேறு வேறு, ஒரே மாதிரி எதிர்பார்க்க முடியாது. ஆனால் மூக்கு அதோடைய வேலையை கரெக்டாக பண்ணுதா இல்லையா? பண்ணுது. கண்ணு பண்ணுதா? என்னைக்காவது கோச்சுக்குமா கண்ணு? உங்களோட கோச்சிட்டேன் இன்னைக்கு, அதனால் நான் கண்ணை முடிக்கிறேன், நான் கண்ணு திறக்க மாட்டேன்டா? இல்லையே. அவயவங்கள் அதனுடைய என்ன, எதுக்காக ஆண்டவர் உருவாக்கி வச்சுருக்காரோ அந்த பொறுப்பை கரெக்டாக செய்கிற மாதிரி இந்த சபையிலே இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களும் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை வச்சு கரெக்டாக என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். நான் வருவேன், எந்திரிப்பேன், உட்காருவேன், போயிடுவேன் அப்படின்னா அது சபை கிடையாது. தெளிவாக சொல்கிறேன். நீயும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நானும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னா நான் அப்படி இருக்க மாட்டேன், நான் டிஸ்டர்ப் பண்ணுவேன். திடீர்னு உங்கள் பேரை சொல்லி முடிவு ஜெபத்தை இவர்கள் செய்வார்கள்னுவேன். அது நீங்கள் வருத்தப்படக்கூடாது. ஏன்னா உங்களை நான் ட்ரெயின் பண்ணுறேன். அன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டேன்னா ஒரு 5 மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல நீங்கள் போய் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, இன்னொருத்தருக்கு ப்ரேயர் பண்ணுவீங்க. அதனால் யாரையும் இங்கே நம்ம சும்மா விட போகிறதில்ல, ட்ரைனிங் கொடுக்குறோம். ஏனென்றால் எல்லோரும் பயிற்று வைக்கப்பட வேண்டும். எல்லாருக்கும் தாளந்து இருக்குது, கண்டிப்பாக கொடுத்துருக்காரு. அந்த தாளந்து சபையில் பயன்படணும். இப்போ சிலர் அங்கே வர்ஷிப் வராங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, சனிக்கிழமை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, ஞாயிற்றுக்கிழமை வர்ஷிப் நடத்துகிறாங்க, ஆர்கனைசிங் கமிட்டி இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்றுறாங்க. சிலர் இப்படி மணி அடிக்கிறாங்க.
எவ்வளோ சொன்னாலும் ஆஃப் பண்ண மாட்டாங்க, மணி அடிப்பாங்க. அது அவங்களுடைய ஊழியம். ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கிற தாளந்துகளை பயன்படுத்த வேண்டும். ஆமென். ஸோ இதுக்கு என்ன பேர்? இது தேவனுடைய ஆலயம். அதனால் தலை யாராக இருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். நாம் யாராக இருக்கிறோம்? சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு அழகான ஒரு பகுதி இருக்கிறது. அதை நம்ம வாசிப்போம். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம். 14வது வசனம், 15வது வசனம். வாசிங்க. 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 14, 15. நான் உன்னிடத்திற்கு சீக்கிரமாய் வருவேன் என்று நம்பி இருக்கிறேன். தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். தேவனுடைய வீட்டில் நீ நடக்க வேண்டிய ஒரு வழி இருக்கிறது. அதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, தீமோத்தேயுவே, அதை உனக்கு நான் எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய். என்ன அழகான வசனம் தெரியுமா? என்ன அழகான வசனம் தெரியுமா? நீ தேவனுடைய வீட்டில் நீ நடக்க வேண்டிய விதம் இருக்கிறது. அந்த விதத்தை நீ கீழ்ப்படிந்து நட. யாருக்கு இது சொல்கிறாரு? தீமோத்தேயு கிட்ட சொல்கிறாரு. எல்லாரையும் அந்த ஒரு ஒழுங்குமுறைக்கு கொண்டு வா. சபை என்றால் அதுதான். வரும்போது நீங்கள் பைபிள் எடுத்துகிட்டு வரணும்னா பைபிள் எடுத்துகிட்டு வரணும். இங்கே ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போது மொபைல் ஃபோனை நோண்டிட்டு உட்காந்துருக்க முடியாது. ஃபேஸ்புக்கை பார்த்துக்கிட்டு இங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அது ஃபேஸ்புக்கில் போடுறது, வாட்ஸ்அப்பில் போடுறது. என்ன கேட்குறாங்க, வெளியில் இருக்கவங்க கேட்குறாங்க, என்னங்க சபை நடந்து கொண்டிருக்கும்போது, ஆராதனை நடந்து கொண்டிருக்கும்போது ஃபேஸ்புக்கில் அவங்க சர்ச்சை அப்படி இங்கேயும் 4 பேர் சிரிக்கிறது பார்த்து, ஃப்ரெண்டு சிரிக்கிறது பார்த்து ஃபோட்டோ போடுறாங்களே, ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போது ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணுறாங்களேன்னு என்ன கேட்குறாங்க. கேவலமாக இருக்குது. ஒழுங்குமுறை இருக்கிறது. ஒழுங்காக ஆராதனை நேரத்தில் பைபிள் எடுத்துகிட்டு உட்காரணும். அவசர ஆத்திரம் ஏதாவது ஒன்றுக்கு ஒரு கால் வருது, வெளியில் போய் பேசிட்டு வரோம், அதெல்லாம் ஓகே, பரவாயில்ல, அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டபிள். ஆனால் இங்கே உட்காந்துக்கிட்டு மொபைல் ஃபோனை நோண்டுறது, ஃபேஸ்புக்கை நோண்டுறது, வாட்ஸ்அப்பை நோண்டுறது, இங்கேருந்து அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புறது, அங்கே பார்த்து சிரிக்கிறது, அவங்க இவங்களை பார்த்து சிரிக்கிறது, இவங்க அவங்களுக்கு சொல்கிறது, அங்கே சொல்கிறது. இந்த ஒழுங்கு சபையை கெடுக்கும். சபையை கெடுக்கிற ஒழுங்கு இது 4 பேர் பார்ப்பாங்க. அவங்க மனசில் யோசிப்பாங்க, கண்டிப்பாக யோசிப்பாங்க. நம்மளோட வயசில் சின்னவங்க அதை பார்த்தா என்ன யோசிப்பாங்க? வயசில் இவ்வளோ பெரியவங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்களே. முன்மாதிரியாக இருக்கிறது இல்லை. மற்றவங்களுக்கு நம்ம முன்மாதிரியாக இருக்கணும். அதுதான் எழுதுகிறார் அவர். சபையில் இருக்க வேண்டிய தேவனுடைய வீட்டிலே ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அந்த ஒழுங்கின் வகையை நீ அறியும்படி நான் உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு என்ன வீடா? ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. நான் முதல் சொன்ன ஆலயத்தின் பிரமாணம் பரிசுத்தம், இன்னொரு ஆலயத்தின் பிரமாணம் சத்தியம். இங்கே போதிக்கிறது எப்படி போதிக்கணும்? சத்தியமாய் போதிக்க வேண்டும். இந்த சத்திய வசனமாக போதிக்கணும். உள்ளதை உள்ளபடி பச்சையாக சொல்லணும். அது கொஞ்சம் சிலருக்கு உள்ள காயப்பட்டாலும் பரவாயில்ல, அது பச்சையாக தான் சொல்லணும். ஏன் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும்போது நமக்கு குத்தலை, வெட்டலை? உங்களுக்கு இவ்வளோ அழகாக நான் நின்று பிரசங்கம் பண்ணுறேனே, அந்த பிரசங்க வார்த்தைகளை நான் ஆயத்தம் பண்ணும்போது அந்த ஜீவ வார்த்தை என்னை வெட்டுமா வெட்டாதா? வெட்டும். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், என்னையும் வெட்டும், உங்களையும் வெட்டும். உங்களுக்கு பிரசங்கிக்கிற நானே ஆகாதவனாய் போகாதபடி இந்த ஜீவ வசனத்துக்கு என்னையும் ஒப்பு கொடுக்குறேன். ஸோ ஆலயத்தின் பிரமாணம் பரிசுத்தம், அடுத்தது ஆலயத்தின் பிரமாணம் என்னங்க? சத்தியம். இப்போ இங்கே 2 வார்த்தைகளை சொல்லுகிறார். சபையை குறிப்பதற்கு 2 வார்த்தைகளை சொல்லுகிறார். முதலாவது என்ன சொல்கிறாருனாக்கா, தேவனுடைய வீடு. 2வது என்ன சொல்கிறாருன்னா, ஜீவனுள்ள தேவனுடைய சபை. சத்தமாக சொல்லுங்க, தேவனுடைய வீடு, ஜீவனுள்ள தேவனுடைய சபை. இதுதான், இந்த மாதிரி தான் சபைக்கு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் கடைசியாக இன்றைக்கு எபேசியர் 2வது அதிகாரம். எபேசியர் 2வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். என்ன அழகாக இருக்குது தெரியுங்களா?
இதெல்லாம் நான் முதல் முறை வாலிபனாக இருந்தபோது வாசித்த போது எனக்கு உள்ளுக்குள்ளே என்னவோ பண்ணுது. இந்த வசனத்தை வாசிக்கும் போது, இந்த பிரசங்கத்தை கேட்கும்போது உள்ளுக்குள்ளே என்னவோ பண்ணுது, அப்படி புலங்காகிதமாக இருக்கிறது. என்ன அழகான வார்த்தைகள் தெரியுமா? எபேசியர் 2வது அதிகாரம் 18 வாசிப்போமே. சத்தமா எல்லாம் வாசிங்க. அந்தப்படியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம யார் மேலே கட்டப்படுகிறோம்? அப்போஸ்தலருடைய உபதேசம், தீர்க்கதரிசிகளின் உபதேசத்தின் மேல் நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். ஒரே நகரத்தாராய் ஒரே தேவனுடைய வீட்டாராய் இருக்கிறோம். சபை, தேவனுடைய சபை பிரியவில்லை. இந்தியாவுக்கு நிறைய ஃபாரினர்ஸ் மிஷனரிஸ் இங்கே வந்தாங்க இல்லைங்களா, ஊழியம் செய்ய வந்தாங்க, இங்கே ஜனங்களை ரட்சிக்க வந்தாங்க. அதனால் காரணம் தான் நீங்களும் நான் இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவங்க வந்தது நிறைய நல்லது பண்ணாங்க, தியாகமாக இருந்தாங்க, வாழ்க்கையை அப்படியே ஆண்டோடைய பாதத்தில் வச்சு ஒன்றும் இல்லாமல் போனாங்க நிறைய பேர். சிலருடைய சரீரங்கள் இங்கே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நான் ரொம்ப பாராட்டுறேன். அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும். அதனால தான் இன்றைக்கி இந்த இந்தியாவே இன்றைக்கி இவ்வளோ படிப்பறிவு நிறைந்த நாடாக இருக்குது. ஸ்கூல் இப்போ எல்லாம் வந்ததுன்னா எப்படி வந்துச்சு? அவங்க மூலமாக தான் வந்தது தான். ஆனால் ஒரே ஒரு வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? அங்கேருந்து வர்றவங்க அவங்களுடைய சபை பிரிவோடு வந்தாங்க, டினாமினேஷன் வந்தாங்க. நீ பேப்டிஸ்ட்டு, நீ பிரெஸ்பிட்டேரியன், நீ ஆங்கிலிக்கன், நீ இது, நீ அது. ரொம்ப சேட். தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சரீரம் பிரிந்து போனது. ஓ, நீ பேப்டிஸ்டா, அப்போ உங்ககிட்ட நான் வரமாட்டேன். நீ பிரெஸ்பிட்டேரியனா, நீ வரமாட்டேன். என்ன கேட்பாங்க? உங்கள் சபை ஆங்கிலிக்கனா, சிஎஸ்ஐயா, இல்லைனா பெண்டிகாஸ்டா, இல்லை ஏஜியா? ஏன் கேட்குறாங்க சொல்லுங்கள்? அது ஏன் கேட்குறாங்கன்னா, அவங்க என்னவோ அதோ அது இருந்தால் சேர்ந்துப்பாங்க, அப்படி இல்லைன்னா அவங்க வெளில போயிடுவாங்க. நான் அவங்கக்கிட்ட சொல்லுவேன், எங்களுடைய சபை தேவனுடைய சபை, தேவனுடைய சபை, ஜீவனுள்ள தேவனுடைய சபை. இல்லை அதை கேட்கலைங்க நான். நீங்கள் அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க. எங்களது ஜீவனுள்ள தேவனுடைய சபை. பேப்டிஸ்டில் இருக்க எல்லா நல்லதும் எங்ககிட்ட இருக்குது. ஏஜியில் இருக்க எல்லா நல்லதெல்லாம் என்கிட்ட இருக்குது. சிஎஸ்ஐயில் இருக்க நல்லதெல்லாம் எங்ககிட்ட இருக்குது. லுத்ரனில் இருக்க நல்லதெல்லாம் இருக்குது. பிரெஸ்பிட்டேரியனில் இருக்கிறதெல்லாம் நல்லதெல்லாம் எங்ககிட்ட இருக்குது. நல்லதெல்லாம் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். பெண்டகாஸ்டில் இருக்க நல்லதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அதனால் நாங்கள் எந்த சபை பிரிவில் நாங்கள் பேச விரும்பலை. நாங்கள் யார் தெரியுமா? ஜீவனுள்ள தேவனுடைய சபை. ஆமீன். உங்கள்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா சொல்லுங்கள், என்ன டினாமினேஷன் கேட்பாங்க, என்ன பிரிவு உங்களுது? நாங்கள் பிரிவே இல்லைங்க, நாங்கள் ஒன்றா இருக்கோம். ஆமீன். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அதற்கு யார் மூலைக்கல்? இயேசு கிறிஸ்து தாமே அதற்கு மூலைக்கல்லாக இருக்கிறார். அவர் மேல், அந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்கு பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல், அந்த இயேசுவின் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஹல்லேலூயா. இப்போ நம்மெல்லாம் ஒரு செங்கல். அந்த தேவ சபையிலே நீங்களும் நானும் ஒரு செங்கல். அதனால தான் நான் தனியாக அப்படி உட்காந்துட்டு தனியாக போயிடுவேங்கன்னு நம்ம நினைக்க முடியாது. நம்ம எல்லாம் ஐக்கியம் கொள்ளணும், ஒருத்தரோடு ஒருத்தர் ஐக்கியம் கொள்ளணும். இங்கேயே நம்ம கொள்ளலைன்னா அங்கே எங்கே நம்ம போயிருப்போம்? சொல்லுங்கள் பார்ப்போம். ஏசப்பா கிட்ட சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நான் தான் ஒரு செங்கல், என்னை நீங்கள் எங்கே வைக்கிறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். பக்கத்தில் 4 பக்கமும் செங்கல் வைப்பார்ல கட்டுறதுக்கு. அந்த செங்கல் எந்த செங்கல் என்பதை நான் தீர்மானம் பண்ணுகிறேன். இந்த செங்கலெல்லாம் எனக்கு பக்கத்தில் கொண்டாந்துடாதீங்கன்னு சொல்ல முடியுமா? ஐக்கியம் கொள்ளணும். அதனால தான் சொல்கிறேன், இப்படி வர்றது போகிறது மாத்திரம் பிரயோஜனம் இல்லை. ஆவிக்குரிய வளர்ச்சி, முன்னேற்றம் எதுவும் இருக்காது. கடமை, வந்தேன் போனேன், அப்படி இருக்கக்கூடாது. ஐக்கியம் கொள்ளணும். கரெக்டாக டைமுக்கு வரணும், பைபிள் எடுத்துகிட்டு வரணும்.
நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஆஃபீஸ்க்கு ஓடுறோம் இல்லைங்களா, ஆஃபீஸ்க்கு லேப்டாப்பை தூக்கிட்டு கரெக்டாக ஓடுறோம் இல்லையா, லேட்டானா ப்ராப்ளம் ஆயிரும் பஞ்ச் பண்ணுறதுன்னு. சபைக்கு வரும்போது அந்த பயபக்தி இருக்கணும் இல்லையா. உலக பிரகாரமான அதிகாரங்களுக்கு பயப்படுகிறோமே, ஜீவனுள்ள தேவனுக்கு பயப்படணும் இல்லையா. இப்படி நான் ஒருத்தர் கேட்டால் அவர் என்கிட்ட என்ன சொன்னார், என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க, நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிற மாதிரி போகிறோம் பாஸ்டர். என்னத்த சொல்கிறது இந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட, எங்கள் அப்பா வீட்டுக்கு நான் எப்படி போவேன்னு அப்படி போவேன் பாஸ்டர். நான் எப்போ எந்திரிப்பேனோ அப்போ தான் எந்திரிப்பேன் பாஸ்டர். நான் வருவேன் எப்போ வருவேன், எங்கள் அப்பா வீட்டுக்கு வரேன், நீங்கள் என்னத்த பேசுகிறது அதை பற்றி. நான் இப்படிப்பட்ட ஆளுங்கிட்ட என்ன சொல்ல முடியும். சரி, உங்கள் அப்பா பட்டுன்னு போடுவார் ஒரு நாள், அன்றைக்கி வாங்கிக்கோ, அப்போ தான் போடுவாராண்ணா. ஒரு பயபக்தி. காலையில் 7 மணிக்கு எழுந்திரிச்சா 10:30 மணிக்குள்ளே வந்துடலாம் சபையில். 7:30க்கு எழுந்திரிச்சா 11க்கு தான் வர முடியும். 8க்கு எழுந்திரிச்சா உட்காந்து யோசிப்போம், சபையில் இன்றைக்கி முடிச்சிருப்பாரு பிரசங்கம் பாஸ்டர், இனிமேல் போகணுமா நம்ம. அதனால தான் 2 வாரம் வருது, 1 வாரம் வருது. ஐக்கியம் கொள்ளணும்னா எல்லா வாரமும் வாங்க, எல்லா வாரமும் வாங்க. அதை பற்றி அடுத்த வாரம் கொஞ்சம் சொல்கிறேன், சில காரியத்தை சொல்கிறேன். எல்லா வாரமும் வரணும், ஒரு வைராக்கியம் தான். எல்லா வாரமும் வரணும், நான் கரெக்டாக வரணும். சபைக்கு நான் போய் எதாவது செய்யணும், ஒரு 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 சேரை தூக்கி போடணும், ஒரு இதை துடைக்கணும். அவ்வளோ ஆசீர்வாதம். இன்றைக்கி உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், இன்றைக்கி நான் பாஸ்டராக இருக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க, பாஸ்டராக நான் ஆகிறதுக்கான தகுதிகள் என்கிட்ட எதுவும் கிடையாது. நம்பர் 1. 2வது, நான் என் வாலிப பிராயத்தில் பாஸ்டரே ஆகக்கூடாதுன்னு பொருத்தனை பண்ணுவேன். பாஸ்டர் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவேன், எவ்வளோ வேணால் செய்வேன். தலை துடைப்பேன், மாட்டுவேன், அவருக்கு அயன் பண்ணி கொடுப்பேன், எல்லாம் சபையில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவேன், கொயர் ட்ரெஸ் மடித்து வைப்பேன், பெஞ்சு துடைப்பேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் பாஸ்டராக மட்டும் நான் ஆயிடக்கூடாது. ஏன்னா பாஸ்டருங்க படுற பாடு பார்த்துருக்கேன். நான் தெளிவாக இருந்தேன். விட்டாரா, கொண்டாந்து இங்கே நிறுத்தியிருக்கார். அதுக்கு நான் நினைக்கிற காரணம் என்ன தெரியுமா, ஏன் என்னை பாஸ்டர் பண்ணார்னா, நான் பாஸ்டர்களோடு இருந்து ஹெல்ப் பண்ண காலங்களில் தேவன் என்னை பார்த்தார். எவ்வளவோ உண்மையாக உத்தமமாக அவர்களுக்கு நான் செய்தேன், சபைக்கு எவ்வளோ உத்தமமாக செய்தேன்னு பார்த்தாரு. வேறு யாரும் பார்க்கல, அதை வேறு யாரும் பாராட்டல, அவர் பார்த்தார். பெஞ்சு துடைச்சது பார்த்தார், அரேஞ்ச் பண்ணதை பார்த்தார், தண்ணி சுமந்ததை பார்த்தார். பார்த்து இன்னைக்கு உங்களுக்கு முன்னால் என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். தாழ்மையோடு சொல்கிறேன், தேவனுடைய வீட்டிற்காக நீங்கள் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கு பலன் இல்லாமல் போகாது. இந்த இங்கே சிஸ்டர்ஸ் வந்து பெருக்கிறாங்க, துடைக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை என்ன அழகாக துடைக்கிறாங்க தெரியுங்களா? பெருக்கி யாரையும் கேட்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு ப்ரேயர் முடிஞ்சால் அழகாக தொடச்சி பெருக்கி வச்சுட்டு போகும்போது லேட்டாக போகிறாங்க. இந்த அவங்க போரூருக்கு போகணும், ஆனால் பெருக்கிட்டு போகிறாங்க. சாந்தி சிஸ்டர் ஒருத்தர் வருவாங்க, அவங்க பெருக்கிறாங்க, அவங்களும் போரூர் போகணும், பெருக்கிட்டு போகிறாங்க. சபைக்கு வந்து ஒரு வேலை, ஒரு சின்ன வேலை, ஒரு மனசாட்சியோட, ஒரு சந்தோஷத்தோட, பாஸ்டர் நான் ஒரு கை கொடுக்குறேன், சேர் போடணுமா சொல்லுங்கள், துடைக்கணுமா சொல்லுங்கள், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? அதற்குரிய பலன் இல்லாமல் போகாது. காணிக்கை கொடுத்துட்றீங்க, அதை பற்றி நான் உங்க பேச வேண்டிய அவசியமே கிடையாது. காணிக்கை மட்டும் கரெக்டாக கொடுத்துட்றீங்க, அதில் உண்மையாக இருக்கீங்க. நிறைய பேர் உண்மையாக இருக்கீங்க, உண்மையாக இருக்கவங்க உண்மையாக இருக்கீங்க. அதற்கு ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு இல்லாமல் போகாது, நிச்சயமாக கொடுப்பார் ஆண்டவர். ஆனால் வெறும் நம்பராக மாத்திரம் இருக்காதீங்க, மெம்பராக இருங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, கேளுங்க வந்து என்கிட்ட, பாஸ்டர் ஏதாவது செய்யணுமா, ஏதாவது துடைக்கணுமா, ஏதாவது எடுத்து வைக்கணுமா, லைட்டு பார்க்கணுமா, அதாங்க பார்க்கலாம், அதாவது டைம் கரெக்டாக ஓடுதா, சங்கீதம் போட்டிருக்காங்களா பார்க்கலாம், இல்லை ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா? அது எப்போ பண்ண முடியும்? நம்ம சீக்கிரம் எந்திரிச்சு சத்தம் பண்ண முடியும். ஒரு சில நைட் டியூட்டி பண்ணுறீங்க, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நைட் டியூட்டி பண்ணிட்டு படுத்தா எந்திரிச்சு சீக்கிரம் நீங்கள் சர்ச்சுக்கு வரதே பெரிய விஷயம். காட் பிளஸ் யூ ஃபார் தட். அது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் வந்துடுறீங்க நீங்கள். நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா, கண் விழிப்பாக இருக்கா? கண் விழிப்பு எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. கண் விழிப்புன்னு நான் போகும்போது தனித்தனியாக கேட்பேன் அங்கே வாசலில் வச்சு, அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. கண் விழிப்பாக இருக்கா? செய்வீங்களா? ஆமீன். 21, 22 வாசத்து முடிச்சிடலாம்.
அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்கு பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஹல்லேலூயா. என்ன ஆலயம்? என்ன ஆலயம்? அதே தான் பழைய ஏற்பாட்டிலையும் அதுதான், புதிய ஏற்பாட்டிலையும் அதே தான். ஆலயத்தினுடைய பிரமாணம் மாறுகிறதே இல்லை. ஆலயத்தின் பிரமாணம் பரிசுத்தம். பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். கரங்களை வைத்து சொல்லுவோம், நான் தேவனுடைய வாசஸ்தலமாக கிறிஸ்து என்ற அஸ்திபாரத்தின் மேல் கூட்டி கட்டப்பட்டு வருகிறேன். பஸ்ஸில் ஃபுட்போட் ட்ராவல் பண்ணுற மாதிரி சர்ச்சில் நிற்காதீங்க. புரியுதுங்களா? ஃபுட்போட் ட்ராவல் பண்ணுறவங்க என்ன தெரியுமா, உள்ளே வரமாட்டாங்க. ஒரு கை தொங்கிட்டு இருக்கும், அவனுக்கு ஒரு கால் அங்கே வச்சுருப்பான், ஒரு கால் வெளில இருக்கும். என்ன தெரியுமா, எப்போ வேணால் இறங்கிக்கலாம், எங்கே வேணால் ஓடுற பஸ்ஸில் கூட இறங்கிக்கலாம். அவன் ரெடியாக இருப்பான் அதுக்காக. ஆனால் சர்ச்சில் நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. சர்ச்சுக்கு நேராக வாங்க. கடைசியாக ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிக்கிறேன். இந்த கோவிட் வந்தது பார்த்தீங்களா? கோவிடில் நிறைய பேர், அப்போ கோவிடில் சர்ச்சு நடக்கலை, எல்லாம் இழுத்து முடியாச்சு. நீங்கள் எல்லாம் ஆன்லைனில் பார்த்தீங்க, நிறைய பேர் ஆன்லைனில் வர்ஷிப் பார்த்தீங்க. நம்ம ஆராதனை ஃபேஸ்புக்கில் வரும், அது நீங்கள் பார்த்தீங்க. ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக எழும்பி உட்காந்து பார்த்தீங்க. இப்போ வீட்டில் என்ன வசதி தெரியுமா, அரை பேண்ட் போட்டுட்டு சாஞ்சிக்கிட்டு கையில் காப்பி வச்சுக்கிட்டு அப்புறம் சாப்பாடு தத்தை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு பார்க்கலாம். ஏன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. புரியுதுங்களா? நைட்டி போட்டு நம்ம ஜாலியாக பார்க்கலாம். அந்த ஒரு ஃபெசிலிட்டி இருந்துச்சு கோவிட் டைமில். நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, அதில் பழகிட்டாங்க. அதில் பழகிட்டு இப்போ கதவெல்லாம் திறந்தாச்சு, எல்லாம் தேவாலயம் நடக்குது. ஆனால் இப்போ அவங்களுக்கெல்லாம் சர்ச்சுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் பேருக்கு மனசு இல்லை. அவங்க இப்போ கூட என்ன பண்ணுறாங்க, அந்த ஆராதனையை அதில் தான் பார்க்குறாங்க. அங்கே போக வேண்டாம், அதுக்கு செலவு பண்ண வேண்டாம், போகிறதுக்கு ட்ராவல் செலவு கிடையாது. அப்புறம் நம்ம என்ன வேணால் பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம். வீட்டில் ஒருத்தர் பார்த்து நல்லா பேசிட்டு பார்க்கலாம், கமெண்ட் அடிக்கலாம், மொபைல் ஃபோன் பேசலாம். அப்புறம் காணிக்கையும் போட வேணாம். இப்படி கொஞ்சம் பேர் பழகி போயிட்டாங்க. நிறைய பேர் அப்படி இருக்காங்க. இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்கவங்க ஓகே, வயசானவங்க ஓகே, உடம்பு சரியில்லாதவங்களை பார்த்துக்கிறவங்க இருப்பாங்க, அவங்களாம் வீட்டில் இருப்பாங்க, பார்ப்பாங்க, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் நம்ம தப்பாக சொல்ல முடியாது. ஆனால் சிலர் போகக்கூடியவங்க, போக முடிஞ்சவங்க போக மாட்டாங்க. நான் ஆன்லைனில் பார்த்துக்கிறேன் பிரதர், பாஸ்டர் நான் ஆன்லைனில் பார்த்துக்கிறேன் பாஸ்டர். உங்களுக்கெல்லாம் சேர்த்து சொல்கிறேன், ஆன்லைனில் இருக்கவங்களையும் பார்த்து தான் சொல்கிறேன். ஆன்லைனில் சில பேர் பார்த்துருக்காங்க. அதில் சிலர் உண்மையாகவே போக முடியாதவங்க, ஒரு சிலர் வயசானவங்களை பார்த்துக்கிறவங்க, உடம்பு சரியில்லாதவங்களை பார்த்துக்கிறவங்க. உங்களை நான் சொல்லலை. ஆனால் சர்ச்சுக்கே போகாமல் ஆன்லைனில் பழக்கப்பட்டிருந்தீங்கன்னா, நம்ம இங்கேருந்து கடைசியாக நம்ம எங்கே போக போகிறோம்? பரலோக ராஜ்யத்துக்கு போவோம். அங்கே ஒரு பெரிய கேட் இருக்கும், இருக்குமா இருக்காதா? இருக்கும். அங்கே கேப்ரியல் தூதன் நிற்பார், இல்லைனா மிகாவேல் தூதன் நிற்பார். நம்மளை பார்த்த உடனே எங்கே வாங்க, எங்கேருந்து வரீங்க? நீங்களா? ரைட்டு. எந்த இடம்? லொக்கேஷன், ஜிபிஎஸ். ரைட்டு. கண்மலை கிறிஸ்து சபை. ஓகே ஓகே. ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பார். அந்த லிஸ்ட்டு பார்ப்பார். 2 லிஸ்ட் இருக்கும். ஒன்று ஆன்லைன் லிஸ்ட் ஒன்று இருக்கும், நேராக சர்ச்சுக்கு போகிறவங்க லிஸ்ட் இருக்கும். ஆன்லைனில் உங்கள் பேர் இருக்கும். உங்கள் பேர் நான் சொல்கிறேன், ஆன்லைனில் பார்க்குறோம் உங்கள் பேர் இருக்காது, ஏன்னா நீங்கள் வந்திருக்கீங்க. அப்போ இந்த ஆன்லைனில் போகிறவங்க பேர் பார்ப்பார். ஓ, நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்களா? ஆமாம் பாஸ்டர், ஆமாம் கேப்ரியல் தூதனே, ஆன்லைனில் பார்த்தேன் நான். அப்படியா, சரி வாங்கன்னு ஒரு ரூம்குள்ளே கூப்பிட்டு போவார். அந்த ரூம்குள்ளே கூப்பிட்டு போனால் ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்கும், பெரிய ஸ்க்ரீன். அங்கே சேர் போட்டு உட்கார வச்சுருவார். அப்புறம் அந்த ஸ்க்ரீனில் போடுவார் பாருங்கள். அவர் சொல்வார், பாருங்கள் இதுதான் பரலோகம், இங்கேருந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, இங்கேயே உட்காந்து பரலோகத்தை பார்த்துக்கோங்க, ஆன்லைனில் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஆராதனை ஆன்லைனில் தானே பார்த்தீங்க, பரலோகத்தை ஆன்லைனில் பார்த்துக்கோங்க, நீங்கள் உள்ளே போக முடியாது. எப்படி இருக்கும் அப்போது? சபைக்கு போக முடிந்தும் ஆன்லைனில் பார்க்குறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த கதையை நீங்கள் சொல்லுங்கள், பாஸ்டர் இப்படி சொன்னாருன்னு. அடுத்த வாரம் அடித்து புரண்டு சர்ச்சுக்கு போயிடுவாங்க. கிறிஸ்து என்ற அஸ்திபாரத்தின் மேல் தேவனுடைய மாளிகையாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அங்கே போகும்போது எப்படி இருக்கும் யோசித்துக்கோங்க. கண்ணீர் இல்லாத, வேதனை இல்லாத, போராட்டம் பிரச்சனை இல்லாத, மொபைல் ஃபோன் இல்லாத, டிவி இல்லாத,
தேவனோடு ஐக்கியம் கொள்ளுகிற ஒரு அருமையான ஆசீர்வாதமான வாழ்க்கை. வேணுமா? வேணுமா? வேணும். இவங்க மட்டும் எஞ்சி நில்லுங்க, ஜெபம் பண்ணலாம். இன்றைக்கி தேவன் உங்களோட என்ன பேசினாரோ அதை அப்படியே கொஞ்சம் மனசில் அப்படியே கொண்டு வந்துருங்க. மனசில் கொண்டு வாங்க. ஆண்டவரே, நீங்கள் இந்த குறிப்பை பற்றி என்கிட்ட நீங்கள் பேசுனீங்க, இதை எனக்கு உணர்த்து வைத்தீங்க, இந்த காரியம் எனக்கு பிரயோஜனமாக இருந்தது, இந்த காரியம் நீங்கள் தெளிவாக எனக்கு பேசுனீங்க. ஆண்டவரே, கிருபையா கிருபையா கிருபையா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. எழுந்து நிற்போம். தகப்பனே, இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய தயவின் கரம் இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் மீது இருக்கட்டும். உம்மை கனம் பண்ணி வந்திருக்கிறாங்க ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை கனம் பண்ணி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறாங்க. நீங்கள் அவங்கள கனம் பண்ணுங்கள். என்னென்ன தேவைகளோடு வந்திருக்காங்களோ அந்த தேவைகளை அற்புதமாக சந்திங்க. விசேஷமாக ஆண்டவரே, இந்த வாரத்தில் அதிக சுகவீனமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இன்றைக்கி எங்கள் மத்தியில் சாட்சியாக வந்திருக்கிற சகோதரி அருணாவுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை அந்த மகள் மீது இருக்கட்டும். உச்சந்தலை முதல் உலங்கால் வரைக்கும் பரிசுத்த ரத்தத்தினால் முத்திரித்து பூரண கிருபை கொடுத்து முதிர் வயது வரைக்கும் ஏந்தி தாங்கி சுமந்து தப்பி வைக்கிற கருவங்களை தாங்க வேண்டும். பொன்னமாவை ஆண்டவரை பலப்படுத்தி எங்கள் மத்தியில் சாட்சியை கொண்டு வந்திருக்கீங்க. எவ்வளவோ பலவீனங்கள், மருத்துவ சிகிச்சைகள், மருத்துவமனையில் அனுமதி இருந்தாலும் கர்த்தாவே இன்றைக்கி உயிர்ப்பித்து மகளை கொண்டு வந்திருக்கீங்க. நன்றி 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 தகப்பனே. உங்களுடைய கிருபையின் பராமரிப்பில் வைத்துக் கொள்ளுங்கள். உச்சந்தலை முதல் உலங்கால் வரைக்கும் பரிசுத்த ரத்தத்தில் முத்திரிக்கிறோம். ஜெயந்திக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபையின் கரம் இந்த மகளையும் உயிர்ப்பித்து எங்கள் மத்தியிலே சாட்சியாய் கொண்டு வரட்டும். தேவ கிருபை விளங்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, நந்தினி எங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறீங்க. நன்றி ராஜா. நன்மை செய்கிற தேவன், பெரிய காரியங்களை செய்யுங்க, வல்லமைப்படுத்துங்க. இன்னும் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளோடு வந்திருக்காங்களோ, நெருக்கங்களோடு வந்திருக்காங்களோ, பலவீனங்களோடு வந்திருக்காங்களோ, போராட்டங்களோடு வந்திருக்கிறாங்களோ, அவர்களெல்லாம் சுகத்தை தாங்க. பிரிசில்லா சகோதரிக்கு சுகத்தை தாங்க, பலத்தை தாங்க, ஜீவனை தாங்க. ஆண்டவரை தாங்கிக் கொள்ளுங்க, கைவிடாமல் காத்துக்கொள்ளுங்க. அற்புதத்தை செய்கிற தேவன், அதிசயத்தை செய்கிற தேவன், உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் அடியாரோடு நிறைவாய் விளங்குவதாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். நியாயமான காரணங்களால் வர தடைப்பட்டவர்கள் உண்டு, அவர்களுக்கும் இந்த வேளையின் ஆசீர்வாதத்தை தாங்கப்பா. இந்த வாரத்திலும் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் அதிசயத்தை காணணும், அற்புதத்தை காணணும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். உம்மை கைவிடாமல் ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொள்ளணும். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணை பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடும், மிஷனரி குடும்பத்தோடும், தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளோடும், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.